அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து காரகோ பாவக நாஸ்தி. காரகோ பாவக நாஸ்தினா வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒரு உயிர் காரகன் வந்து ஒருத்தர் இருப்பாங்க. அந்த காரகன் வந்து அதே வீட்டில் அமரும் போது அது வந்து காரகோ பாவக நாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதில் நான் வந்து முழுசாக விளக்கம் தரேன். அதாவது உதாரணத்துக்கு 4ஆம் பாவகம், அதாவது 4ஆம் பாவகத்தில் வந்து உயிர் காரகத்துவம் வந்து தாய், காரகன் வந்து சந்திரன். அவர் வந்து 4ஆம் வீட்டில் இருக்கும்போது காரகோ பாவக நாஸ்தி, தாய்க்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. சுபத்துவமாக இருக்கும்போதோ இயல்பாக இருக்கும்போதோ இந்த பிரச்சனைகள் வந்து நடக்க போகிறதில்ல. பாவத்துவமாக இருக்கும்போது தான் காரகோ பாவக நாஸ்தி அந்த விதி வந்து செயல்படும். அது எதனாலன்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, சகோதர காரகனா இருந்து அவர் இருக்கிறதுனால காரகோ பாவக நாஸ்தின்னு சொல்லப்படுது. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் சகோதரனுக்கு வந்து ஆகாது. 4ஆம் இடத்துல வந்து தாயார் காரகன் சந்திரன் இருக்கும்போது அங்கே வந்து தாய்க்கு ஆகாது. 5ஆம் பாவகம் வந்து குழந்தைக்கு காரகனான குரு இருக்கும்போது வந்து குழந்தைகளுக்கு ஆகாது. 7ஆம் பாவகத்தில் வந்து சுக்கிரன் இருக்கும்போது கலத்திர காரகன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாங்கிறதுனால நம்மளுடைய இணை மனைவியாக இருந்தால் கணவனும், கணவனாக இருந்தால் மனைவிக்கு வந்து ஆகாது அப்படின்னு சொல்லப்படுறது. 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து ஆயிலெல்லாம் கெடுக்கும்னு சொல்லி எந்த மூல நூல்களும் சொல்றதில்லை. பொதுவாக 8ஆம் இடத்தை சனி பார்த்தா தான் கெடுப்பாரு. சனி இருக்கிறது வந்து ஆயில வந்து கூற்று அமைப்புகள் தான் நடக்கும். 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது தகப்பன் காரகனா சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கும்போது தகப்பனுக்கு ஆகாது. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது மூத்த சகோதரர்கள், இந்த மாதிரி வருங்க. இப்படிலாம் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் ஆயிருமானா அது உண்மை கிடையாதுங்க. பாவத்துவமாக இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரகன் இப்போ 4ஆம் இடத்துல பாவத்துவமாக ஒரு கோள் உட்கார்ந்து இருக்குதுன்னா உடனே என்ன செய்வாங்கன்னா தாயை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா 4ஆம் பாவகம், 4ஆம் பாவகாதிபதி, அதுக்கப்புறம் காரகனான சந்திரன், 3 பேர்த்தையும் பார்த்து தான் தாயோடைய மதிப்பெண்ணை வந்து நம்ம நிர்ணயிக்கணும். 3ஐயுமே சேர்த்து பார்க்கணும். அதுபோக கடக வீடு எப்படி இருக்குது அந்த வீட்டையும் பார்த்துடணும். கடகன் சந்திரனோட வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகோதரனை பற்றி கேள்விகளுக்கு வந்து என்ன பார்ப்போம்னா, இளைய சகோதரர் இருந்தால் 3ஆம் பாவகத்தை பார்ப்போம், 3ஆம் அதிபதியை பார்ப்போம், செவ்வாய் எப்படி இருக்காரு, செவ்வாயோடைய வீடுகள் எப்படி இருக்குது, இத்தனை விஷயத்தையும் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். அப்போ காரகோ பாவக நாஸ்தி எப்படி செயல்படும்னா, இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு கடக லக்னம், அதாவது மேஷ லக்னத்துக்கு கடக வீடு வந்து 4ஆம் வீடாக வரும். அந்த இடத்துல சந்திரன் அமாவாசை சந்திரனை அமர்ந்து ராகுவோட இணைஞ்சு சனியால் பார்க்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பந்தான் காரகோ பாவக நாஸ்தி வந்து முழுசா செயல்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடணும். என்ன காரணம்? 4ஆம் வீடு அங்க பாதிப்பு, 4ஆம் அதிபதி பாதிப்பு, காரகனான சந்திரன் பாதிப்பு, சந்திரனுடைய வீடும் பாதிப்பு. இந்த மாதிரி வந்து ஒரு நிலைமையில இருக்கும்போது தான் காரகோ பாவக நாஸ்திங்கிறது வந்து முழுசா செயல்படும். அதனால தான் வந்து 4ஆம் இடத்துல சந்திரன் அமரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய, பொதுவாக எல்லா லக்னங்களுக்கும் சந்திரன் 4ஆம் வீட்டில் அமர்றது வந்து பெரிய கெடுதல்களை செஞ்சிடாது. இதே கடக லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் பௌர்ணமி சந்திரனா அவர் வந்து அமர்ந்து குருவுடைய பார்வையில் இருக்கும்போது இப்படி அகேன்ஸ்டான பலன்கள் நடக்கும். இங்கே காரகோ பாவனாஸ்திலாம் செயல்படாது. சந்திரன் வந்து தாயார் நல்லா இருப்பார், மனம் நல்லா இருக்கும். சந்திரனுடைய தசை வரும்போது நல்ல நிலைமையில 4ஆம் இடத்து நல்ல பலன்களை வந்து ஜாதகருக்கு வழங்குவாங்க. இங்கே காரகோ பாவகநாஸ்தி தான் செயல்படாதுங்க. 5ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அதே தான். 5ஆம் இடத்துல குரு பாவத்துவமாக இருக்கும் பொழுது 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து குழந்தை காரகனான குரு அங்கே பாதிக்கப்பட்டுட்டார்ல, அப்போ 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, அந்த 5ஆம் இடத்துல உள்ள குரு வந்து இயல்பா உட்கார்ந்து இருக்கும் போது 5ஆம் இடத்துல நல்ல பலன்கள் தான் நடக்கும். அந்த எந்த விதத்திலையும் கெடுதல்கள் நடக்காது. 5ஆம் இடத்துல உள்ள குரு வந்து ஒரு சனியாலேயோ செவ்வாயாலேயோ, செவ்வாயால வந்து குரு பெருசா பாதிக்கப்பட மாட்டாரு, ராகுவாலேயோ சனியாலேயோ அமாவாசை சந்திரனாலேயோ பாதிக்கப்படும் போது அங்க குழந்தை காரகன் பாதிக்கப்பட்டாரு, 5ஆம் வீடு கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டு 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, குருவுடைய வீடுகள் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து பலன் எடுக்கணும். இந்த மாதிரி பொதுவா காரகோ பாவக நாஸ்தி அப்படின்னு மட்டும் சொல்லி ஒரு கிரகத்தை வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுங்க. இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் எடுத்துக்கோங்க. சூரியன் வந்து 9ஆம் வீடா வருவாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா சூரியன் 9ஆம் வீடா வருவாரு. அந்த சூரியன் சனியுடைய இணைவிலையோ பார்வையிலையோ ராகுவோட இணைவுல இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சூரியன் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார். சிம்ம வீடு பாதிக்கப்படும், 9ஆம் அதிபதி பாதிக்கப்படுவார், சிம்மாதிபதி பாதிக்கப்படுவார், 9ஆம் வீடும் பாதிக்கப்படும். இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு பாதிக்கும் போது தான் 9ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்ததுனால காரகோ பாவக நாஸ்தி அப்படிங்கிற விதி வந்து செயல்படுமே தவிர, அதே இடத்துல சூரியன் வந்து அங்கே சுபத்துவமாக குருவோட பார்வையில் அமர்ந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி அதிக சுபத்துவமாக இருக்கும்போது அங்கே தகப்பனால நன்மை, சூரிய திசையில் தகப்பனால நன்மை,
பாக்கியதைகள், அதுக்கப்புறம் பூர்வீக சொத்துக்களால் நன்மை, இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான் நடக்குமோ ஒழிய எக்காரணம் கொண்டும் தகப்பன் அங்கே இல்லை, தகப்பன் கெட்டு போயிட்டாரு, காரகோ பாவக நாஸ்தி, 9ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்துட்டாரு, இப்படி பொதுவாக வந்து நம்ம வந்து பலன்களை எடுக்கக்கூடாது. இன்னைக்கு அதனால தான் இந்த காரகோ பாவக நாஸ்தியில் உள்ள ப்ளஸ் மைனஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை மெயினாக எடுத்துகிட்டு வந்தேன். இந்த காரகோ பாவக நாஸ்தியில் நம்ம முதலியே சொன்ன மாதிரி ஒரு வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா அந்த வீடு, அதோடைய அதிபதி, அதோடைய காரகனோட வீடு இந்த மாதிரி வந்துடணும். அப்படி வரும்போது இந்த காரகோ பாவகநாஸ்தி விதியில் எல்லாமே ஒட்டு மொத்தமாக பாவத்துவமாக இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக அந்த வீடு, அதிபதி, காரகன் எல்லாம் பாதிக்கப்படுறதுனால, ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுறதுனால தான் இந்த காரகோ பாவக நாஸ்தி விதி அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அது எல்லா விதிகளையும் எல்லா நேரத்திலையும் பொருந்துமா அப்படின்னா அது பொருந்தாது. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொன்னேன். சுபத்துவமாக இருந்தால் என்ன மாதிரி பலன்கள், பாவத்துவமாக இருந்தால் என்ன மாதிரி பலன்கள்ங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த காரகோ பாவநாஸ்தி விதி வந்து செயல்படும். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நுணுக்கமான விஷயத்தோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேங்க. ஓம் நமச்சிவாயா.